நடைமுறை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு தான் அனுப்பி வந்திருக்கிறார்கள். ஆனால் அனுப்பிய செய்தி உமர் இப்னு கத்தாப் அவர்கள் எல்லாம் ஜகாத் வசூலிப்பதற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த அனுப்பி இருக்கக்கூடிய செய்தி எப்படி நடந்தது என்று சொன்னால், வருடா வருடம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை இப்னு ஷிஹாப் அவர்கள் வரலாற்று செய்தி. இப்னு ஷிஹாப் என்பவர் பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. வரலாற்று செய்தியை நாம நம்புவதாக இருந்தால் என்ன செய்யணும்? இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பொய் சொல்லுகிறார் என்று நாம சொல்லி இந்த செய்தியை புறக்கணிக்க முடியாது. இப்படி நாம புறக்கணிக்க முனைந்தோம் என்று சொன்னா வரலாற்று செய்திகளில் பல செய்திகளை நாம என்ன செய்யணும்? புறக்கணிக்க வேண்டிய நிலை ஏற்படும். என இப்னு ஷிஹாப் ஸுஹூர் என்ற இந்த வரலாற்று செய்தி அனைவருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது. இப்னு ஷிஹாப் வாழ்ந்த காலத்தில் என்ன செய்தி பரவலாக எல்லோரிடத்திலும் நடைமுறை இருக்கிறதுன்னு சொன்னா, அபூபக்கர் வருட வருடம் தான் ஜகாத் எடுத்தார்கள், உமர் அவர்கள் வருட வருடம் தான் ஜகாத் எடுத்தார்கள், உஸ்மான் அவர்கள் வருட வருடம் தான் ஜகாத் எடுத்தார்கள், அலி அவர்களை ஒப்புக்கொண்டார்கள். அலி அவர்கள் வருட வருடம் தான் ஜகாத்துங்கிற செய்தியா அதுல இருக்குதுங்கிற ஒத்துக்கொண்டார்கள். இது இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள இந்த செய்தியை சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் ஷாஃபி அவர்கள் தமது நூலிலே குறிப்பிடுகின்ற பொழுது அந்த ஹிஜ்ரி 150வது ஆண்டு காலத்தில் இந்த செய்தியை சொல்லும் பொழுது வருடா வருடம் ஜகாத் எடுத்தார்கள் என்ற செய்தியை மாற்றமாக வேறு ஒரு கருத்து இல்லை என்று அவரும் சொல்கிறார்கள். அதே போன்று குர்ஆனும் நபிமொழியும் உள்ளதை உள்ளபடியே பின்பற்றக்கூடியவர்கள் என்று இவர்களால் சான்றளிக்கப்பட்ட இப்னு ஹஸம் அவர்களும் தனது நூலிலே ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டிலே பிறந்து வாழ்ந்த அந்த அவர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறார். வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை தான் சொல்கிறார். இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூணா இருக்கிற ஒரு ஹதீஸ்ல பாருங்க, ஒரு கேள்வி கேட்க முடியாம அல்லது அப்படி ஒரு ஹதீஸை காட்டவே இல்ல பாருங்க. அதுதான் வழங்குது. இப்ப வருவோம். இப்ப ரெண்டு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்னு, இந்த அம்ர் இப்னு ஹாரிஸ் நேர்மை அறியப்படாதவர் சொல்லி ரஹபி சொல்லிட்டாரு. முஸ்தகிமுல் ஹதீஸ் ஹாக்கிம் சொல்றாரு. அதனுடைய அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அது நிக்காது. அப்ப இவரை பத்தி அது இல்லைன்னு அர்த்தம். அதை வச்சு அவர் நல்லவர்னு தீர்மானமாகாது. அவருடைய உஸ்தாது மாணவர் நல்லவர்னு தீர்மானமாகும். அது எங்களுக்கு தேவையில்லை. அதை விடுங்க. அடுத்து என்ன மேட்ரு? இவர் ரஹபி சொல்றாருல, இவர் ரெண்டு விதமா சொல்றாரு இவரை பத்தி. ஆனா வார்த்தை தான் ரெண்டு விதமே தவிர ரெண்டு கருத்து ஒண்ணுதான். ஆனா அவங்க அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஹாக்கிம் விஷயத்துல சொன்ன, இப்னு ஹிப்பான் விஷயத்துல சொன்ன மாதிரி ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. எப்படின்னா, இந்த ரஹபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆளை பத்தி பேசும் பொழுது ஒரு இடத்துல இவர் நேர்மை அறியப்படலைங்கிறாரு, இன்னொரு இடத்துல உஸ்ஸிக நம்பகமானவராக ஆக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா? அவரே நான் மாற்றிக்கொண்டார் தன்னுடைய கருத்தை. யாருன்னு தெரியல என்று சொன்னார், இப்ப நம்பகமானவராக ஆக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு மாற்றிக்கொண்டாரு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவரே நம்பகமானவர் சொல்லிட்டார் என்று சொல்லுவாங்க. ஆனா இவருடைய பார்வையில, யாருடைய பார்வை? ரஹபி. ஒரு ஆளுடைய சொல் வழக்குக்கு அவர் தான் விளக்கம் தரணும். நான் எனக்குன்னு ஒரு சொல் வழக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னா அதுக்கு தப்சீர் நான் தான் செய்யணும். நூர் முகமது அவர்களுடைய ஒரு சொல் வழக்கு அவருக்குன்னு வச்சிருந்தாருன்னு சொன்னா அதுக்கு தப்சீர் அவர் தான் செய்யணும். இந்த ரஹபி உஸ்ஸிகன்னு போடுறார். அவர் உஸ்ஸிகை என்பதை எந்த இடத்தில் போடுவார், யாருக்கு போடுவார்? ஹதீஸ்ல சொல்லுக்கு அர்த்தம் செஞ்சுட்டு போயிடக்கூடாதுங்க. அதுக்கு உள்ள விளக்கங்கள் இருக்கிறது. இன்ன இடத்துல இன்ன வார்த்தையை போடணும் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கிறது. இவர் யாரையெல்லாம் போடுவார்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நான் வாசிப்பது. இந்த ரஹபி உஸ்ஸிகன்னு சொல்லியிருக்கிறார்ல, யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அது என்ன ஸ்டைல்ல சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ரைஹான் பின் யசீத் என்பவரை பற்றி சொல்கிறார். எப்படி சொல்றாருன்னு கேட்டா, உஸ்ஸிக வலா யுரஃபு, இவர் யாருன்னே தெரியாது, நம்பகமானவராக்கப்பட்டிருக்கிறார். இது எப்படி ஆகும்? நம்பகமானவர் யாருன்னு எப்படி தெரியாம இருக்கு? அவர் என்ன சொல்றாரு? உஸ்ஸிகன்னு சொல்லிட்டு வலா யுரஃபுங்கிறாரு. இவர் நம்பகமாக ஆக்கப்பட்டுள்ளாரு. வலா யுரஃபு யாருக்கும் தெரியாது. இவரை பத்தி யாருக்கும் தெரியாது. இவர் நம்பகமானவர் ஆக்கப்பட்டுட்டாரு, ஆனா இவரை பத்தி யாருக்கும் தெரியாது. இது எப்படி? இது அப்ப உஸ்ஸிக அர்த்தம் என்னன்னு வழங்குது? உஸ்ஸிகன்னு இவர் சொன்னா முதல்ல விளங்கிருங்க. இப்னு ஹிப்பான் இருக்காருலங்க, அவரு யார பத்தி எல்லாம் இந்த முஸ்தகிமுல் ஹதீஸ் சிகாத்துன்னு சொல்லுவாரோ அதையெல்லாம் உஸ்ஸிகன்றுவார். ரஹபியுடைய வழக்கம் என்ன? இந்த ரஹபி உஸ்ஸிகன்னு போடுவதை இப்னு ஹிப்பான் சொன்னாருங்கிறத தான் வேற வார்த்தையில சொல்றார். காஷிஃபுடைய முன்னுரையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த இப்னு ரஹபியுடைய நூலுடைய முன்னுரையில என்ன சொல்றாரு, உசிகன்னு எதுக்கு போடுவார்னு கேட்டா, நம்பகமானவர்ன்றதுக்கு அர்த்தம் இல்ல, நம்பகமானவராக ஆக்கப்பட்டுள்ளார். யாரால்? இப்னு ஹிப்பானால் அர்த்தம் அதுக்கு. ஆனால் ஒலாய் உரஃபு அது தப்பு. பாயிண்ட் வழங்குதா? உசிக்கேண்டவுன இவர் வழிமொழிஞ்சி அவர் நம்பகமான, நாங்க இருக்கிற இந்த ரெண்டு சொல்லும் சேருமா? அவர் நம்பகமானவர் யாருன்னு தெரியாது, இப்படி சொல்லி பாருங்க. ஒரு ஆளை பத்தி ஒரு நம்பிக்கையான ஆள், ஆனா யாருன்னு தெரியாது. என்னப்பா நம்பிக்கையானவரே யாருன்னு உனக்கு தெரியாதா? ரெண்டையும் சேர்த்து இப்படி சொல்லுவார் ஒருத்தர், ரெண்டையும் சேர்த்து சொல்வாரே. ஆனால் அப்ப உசிக்கவுக்கு அர்த்தம் நீங்க கொடுக்கிற, நீங்க சொல்லுக்கு அர்த்தம் செய்யறீங்க, நாங்க சொல்லு வழக்குக்கு அர்த்தம் செய்யறோம். அவருடைய சொல் வழக்குக்கு அர்த்தம் செய்யணும். நீங்க உசிக்க என்றால் என்ன? நம்பகமானவர் ஆக்கப்பட்டு விட்டார். அப்ப நம்பகமானவர் கிடையாது. ரஹபி இவரை பத்தி சொன்னார, இவரை பத்தி தெரியாது, அதான் உண்மை. அப்ப ஒரு ஆளுக்கு என்ன பண்ணார், விளக்க உரை, சாரி, அந்த முன்னுரையில் இருக்கின்ற ரஹபியுடைய விளக்க உரையில தான் அந்த முன்னுரையில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த இவரை பத்தி கண்டுபிடிச்சு அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, முதல் சொன்ன ரைஹான்ங்கிற ஆளை பத்தி, அப்துல்லா இபின் அபிபக்கர் அப்படிங்கிற ஆளை பத்தி சொல்றாரு. உசிக ஒலா யூரஃபு, இவர் நம்பகமாக ஆக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் யாருன்னு தெரியாது. என்ன அர்த்தம்? யாருன்னு தெரியாதுதான். இந்த இப்னு ஹிப்பான் இப்படி ஆக்கிவிட்டாருன்னு அர்த்தம் இருக்கு. அவர் வழிமொழிகிறார்னு அர்த்தம் கிடையாது, ஏத்துக்கிட்டார்னு அர்த்தம் கிடையாது. அப்ப ரஹபி அவர்கள் கூட இது மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல, உமாரா பின் சௌபான் என்பதை பற்றி சொல்கிறார். உசிக ஒஃபீஹி ஜஹாலத்துன், இவர் யாருன்னே தெரியாது, ஆனால் இவர் வந்து உசிக உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். இதாச்சும் பரவாயில்லை. உசிக ஒகால அபு ஹாத்தம் லைசுபி கவியின், இவர் பலமான ஆள் இல்லன்னு அபு ஹாத்தம் சொல்லிட்டாரு, ஆனா உசிக்க இவர் நம்பகமானவர் ஆக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்ப இவர் பலவீனமானவர் நம்பகமான ஆக்கப்பட்டிருக்கிறார் அர்த்தம். பலவீனமானவர்ங்கிறது முடிவு, நம்பகமா ஆக்கப்பட்டிருக்கிறார் என்பது இப்னு ஹிப்பானுடைய தகவலை எடுத்து சொல்வது. அப்ப நம்ம என்ன வழங்குறோம் கேட்டா, ரஹபி உசிகண்ட் ஒரு ஆளை பத்தி சொன்னாலும், இப்னு ஹிப்பான் முஸ்தகிமுல் ஹதீஸ் என்று சொன்னாலும் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டும் ஒரே கருத்து தான். அது நற்சான்று இல்லை, அவருக்கு உரிய நற்சான்று இல்லை. அதனால் தான் உசிகண்ட் போட்டு விட்டு லா யுஹ்தஜிபிங்கிறாரு. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? உசிக இவர் நம்பகமாக ஆக்கப்பட்டு விட்டார், லா யுஹ்தஜிபி இவர் ஆதாரம் எடுத்துக்கிறாதீங்க, இப்படி சொல்றாரு ஒரு ஆளை பத்தி. முஸாப் இப்னு முஹம்மத சொல்றாரு, இவர் நம்பகமா இருக்கிறாரு, ஆனா ஆதாரம் எடுத்துக்கிறாதீங்க, அப்படி சொல்லுவாங்களா? அப்ப உசிக என்ன அர்த்தம்? நான் சொல்லலப்பா, இப்னு ஹிப்பான் அப்படி சொல்லி இருக்கிறாரு, அதை நம்பிக்கை நீங்க ஏத்துக்கிறாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப ரஹபி அவர்கள் இவரை உசிக்க என்று இன்னும் உசிக்க பேசினார்கள். ஏனால் உசிக்க தனியா உசிக்கன்னு ஒரு லிஸ்ட் நான் வச்சிருக்கிறேன், அவ்வளவு இருக்கிறது. அப்ப நேரம் நமக்கு இந்த 4:30 முடிய 1 நிமிஷம் தான் இருக்கிறது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, முதல்ல அது ஒரு பலவீனம், இன்கிதாப் தொடர் பறந்து விட்டது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அந்த அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பவர் யாருன்னே தெரியாது என்பதுதான் சரியான விமர்சனம். ஹாக்கிம் இப்னு ஹிப்பான் முஸ்தகிமுல் ஹதீஸ் சொன்னாலும், ரஹபி உசிக என்று சொன்னாலும் அதுக்கு பொருள் வேற, அவங்களுடைய இலக்கணப்படி அவங்களுடைய சொல் வழக்கப்படி பொருள் வேற. அந்த வேற என்பதற்கு நான் ஆதாரமும் காட்டியிருக்கிறேன். முஸ்தகிம் யாருக்கு போட்டார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உசிக்க யாருக்கு போட்டிருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் காட்டிட்டேன். அதனால இரண்டாவது பலவீனமும் இங்கே நிக்கிறது. அப்ப ரெண்டு பலவீனம் கொண்ட ஒரு ஹதீஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறாரு. ரெண்டோட முடிவு நிறைய இருக்குது. ஆனால் இதுவே விவாதமா டாபிக்கா ஆகக்கூடாதுங்கிறத நான் உன்னோட நாணி பாட்டின முதல்ல. இப்ப ரெண்டாவது சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்தது காரணம் கேள்வி கேட்டதுனாலதான். ஆனால் இது இப்படியே போய்கொண்டே இருக்கும். அதனால நீங்கள் மேலும் கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்லுவோம், ஆனா கேள்வி கேட்டுதான் சொல்ல முடியும், நம்ம வாதமாக இதை கொண்டு போக முடியாது. அதனாலதான் ஒரு சகோதரர் அங்க இருந்து கேட்டார், இங்க இருந்து கேட்டார், அதன் தொடர்ச்சியாக நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை விட்டது. அதனால இந்த இரண்டாவது வச்ச ஹதீஸும் இப்ப நாம் சொன்ன வரைக்கும் ரெண்டு பலவீனம் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ். இன்னும் நம்ம சொல்லுவோமே ஆனால் மேலும் பல பலவீனங்கள் நிரூபிக்கப்படவுள்ள ஒரு ஹதீஸ். அதனால குல்லு ஆமின்று வரக்கூடிய ஹதீஸ் அபுதாவுதும் பலவீனமானது, அதே மாதிரி 200 திர்ஹம் வரக்கூடிய அபுதாவுதுல உள்ள ஹதீஸும் பலவீனமானது. இந்த பலவீனமான ஹதீஸை கொண்டுதான் அவர்கள் ஆதாரத்தை வைத்தார்கள், அதில் அந்த கருத்தும் இல்ல என்று முடிக்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த முறை சரியா 5 மணிக்கு உங்களுக்குள்ள நிக்கணுமா? அப்ப உங்களுக்குள்ள நின்று வரும். வர வர கொடுத்தா நல்லது. நிசா பொண்ணா உங்களுக்கு
ஒருக்கா வந்துட்டாலே அந்த நிசாப் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து 1000 ரூபாய் வந்தாலும் அது நீங்க வந்து கொடுக்கணும். உங்கள்ட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது, இன்னொரு 1000 ரூபாய் வருது, 1000 ரூபாய்க்கு நீங்க கொடுக்கணும். இல்ல ஒவ்வொரு தடவை கிடையாது.